அங்கீகாரம் இல்லாத ஆர்டிஸ்ட்க்கும் போகலாம். நம்ம சாம்சி அண்ணன்லாம் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் கூடலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு நான் வந்துட்டு எஸ்டிஆரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே, பட் எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக எனக்கு விவேக் சார் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதர் கலாச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலாம், ஆனால் அவர் வந்துட்டு தன்னோட காமெடி மூலியமா உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த சாங் சொல்வீங்க நீங்க பண்ணதுலேயே? கருவினில் இருந்து இந்த உலகில் பிறந்து பறந்து இறந்து செல்வதற்கு முக்கிய காரணம் எனது தாய்ப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் துளியும் ஈடாகாது இந்த உலகத்தை கொடுத்தாலும். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர், லிரிக்ஸிஸ்ட் அண்ட் ரேப்பர் அவர்கள் விச்சு அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் விச்சு, வணக்கம். நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னும் போது நிறைய சேலஞ்ச் நம்ம பார்ப்போம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்த விஷயங்கள் என்ன? சேலஞ்சாக நான் என்ன பார்த்தேன்னா, சரி ரேப் பண்ணிட்டோம், வீட்டோட ஒரு எழுதினோம், ஒரு ஸ்டுடியோ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு மியூசிக்கை நம்ம வந்துட்டு பண்ணுறோம். மியூசிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல பாடுறோன்னும் போது எனக்கு அது வரைக்கும் ஓகேவாக இருந்தது, ஒரு பாட்டு ஒன்று விட போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ரேப்பர்ஸாக இருக்கிறாங்க, என்னடா இது. அதை ஃபஸ்ட்டு கீழே ஒருத்தவங்களை பார்ப்போம், கண் மேலே பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்களா கொச்ச கொச்சன், அந்த மாதிரி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரேப்பர்ஸாக இருக்கிறாங்க. இப்போது அதான் சேலஞ்சாக இருந்தது. பட் என்னதான் சேலஞ்சாக இருந்தாலும் நான் கட்டுற கலை வேறு, அவங்க கட்டுற கலை வேறு, என் பெர்ஸ்பெக்டிவ் வேறு, அவங்களது வேறு. ஸோ அதனால் இது அந்த அளவுக்கு எனக்கு சேலஞ்சிங்காக எனக்கு தெரியல. அண்ட் மோர் ஓவர் நான் முன்னாடியிலேருந்து இது இவ்வளோ கற்றுக்கினேன்னு சொன்னேன்ல, இது இவ்வளோ கற்றுக்கினதில் நான் வின் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.1% தான். தோத்தது தான் ஜாஸ்தி, தோல்விகள் அதிகம். ஸோ தோல்வியில் கட்டுற கலைகளை இந்த இடத்துல நான் சரி பண்ணிட்டு ப்ராப்பராக ஓடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு ஸ்டாப் இல்லாத மாதிரி. ஓகே. அண்ட் மியூசிக்னாலே நிறைய ஜோனர் இருக்கு, இந்த மெலடி, குத்து சாங் அப்படின்னும் போது ஒய் ரேப், ஒய் யூ சூஸ் ரேப்? அது நல்ல கேள்வி. நான் நிறைய வார்த்தைகளை வைக்கலாம். எனக்கு ஃபாஸ்ட்டாக பேசுறது தெரியும், நல்லா நான் ஃபாஸ்ட்டாக ஸ்பான்டேனியஸாக பேசுவேன். நான் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி என்னோட பெரிய ஃபேன். ஸோ அதனால வந்துட்டு நான் 1 மினிட்டுக்கு இவ்வளோ ஒரு செகண்ட்ஸில் வந்துட்டு அவர் பேசி ஒரு ரெக்கார்டே வச்சிருக்கிறாருன்னா அந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னும் போது இதே நம்ம ஏன் பாட்டாக பண்ணக்கூடாது ரேப். அண்ட் மோர் ஓவர் நான் சின்ன வயசுல இருந்து அதுக்கப்புறம் நான் பார்த்து வளர்ந்ததுலேருந்து ஹிப்ஹாப் தமிழா, யோகி பி அண்ணாலாம் எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். ஸோ இவங்களோட பாட்டை வந்துட்டு பாடும் போது ஹிப்ஹாப் தமிழ்னா இப்போ இருக்க ஹிப்ஹாப் தமிழா கிடையாது, அதுக்கு முன்னாடி இந்த இருகரமணி இந்த 20 வரல அப்போ இருக்கிற சீன்ஸ்ல இருந்து அவர் ஒரு இந்திய ஆல்பம் ஒன்று விட்டுருந்தாரு. அதுல கற்போம் கற்பிப்போம், தமிழண்டா, இனிலியம், இந்த மாதிரி வந்து நிறைய பாட்டு இருக்கும், எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ நார்மலா பாட்டு பாடுறவங்கள விட இது பார்க்கும் போது வாவ் அப்படி இருந்துச்சு, இதையா நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான். ஆமா. ஓகே. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் என்ன? அதை கேட்டதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒத்த விரல் சாங்குக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டு நான் பண்ணியிருப்பேன். அது என் மனசில் இருக்க ஆதங்கள்லாம் கொட்டி நான் வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா நார்மலாக ஒருத்தவங்க பாட்டு எழுதி பாடினா ட்ரெண்ட் ஆகிடாது. இதே அந்த பாட்டில் வந்துட்டு அசிங்கமாக அப்படின்ற வார்த்தையெல்லாம் வச்சோன்னா அந்த பாட்டு வந்துட்டு ஈஸியாக ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்றதுனால. அதாவது சிம்பிள் கான்செப்ட், கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குற கேங் கூட இப்போ மாமியை பார்க்குற கேங் தான் அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 18+ ஒரு சாங் ஒன்று வந்து நான் பண்ணி வச்சுட்டு நான் யோசிச்சேன், இது விடலாமா வேண்டாமா, இவ்வளோ நாள் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கோம், திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டை போட்டால் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்றதுனால அந்த பாட்டை தூக்கி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனால் அந்த பாட்டு கேட்குறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு, ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ஆனா பயம், எனக்கு அந்த பாட்டை விட்டு. சரி, இப்போ எங்களுக்காக ஒரு 2 லைன் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணலாம், மம்முல மாட்டி விட்டுருவீங்க போல யோசிக்கிறீங்க? இல்ல அவ்வளோ இருக்காது, ஏன்னா ஏதோ ஒரு 2 லைன் நார்மலா இருக்கு. சாங் 1 நான் பாட போறேன், இனி ரேப்பர் ரேஸ்ல நான் ஓட போறேன், பாட்டு பாட சொன்னேன் என் ஃப்ரெண்டு, பாட்டு நான் இப்போ ட்ரெண்டு, ஸோ கேள்வி இப்போ என் பாட்டு உங்க எல்லாருக்கும் போட போறேன், நான் கேட்டேன் ஃபக் போட போற அதுல பெரிய பூட்டை, இப்போ ஆட போறதே சம வேட்டை, நைட்ல வருவேன் பேட்மேன் மீ, அதை தெரிஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ண நீ, பேட்ல நான் ஷார்ட் அடிக்க அந்த நேரம் நீ எனக்கு பீட் கொடுக்க, அப்பதான் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஒன்று வரும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது. பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேனா, வேண்டாம் நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோம், நம்ம எதுக்கு பண்றோம், நம்ம ட்ரெண்டுக்கு ஓடல, தட்டி கேட்குறோம் இல்லை ஏதோ ஒரு மனசுல இருக்க ஆதங்கத்தை கேட்குறோம்,
அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டேன். ஓகே. ஆனா பட் இப்ப இருக்க இந்த சினிமாவா இருக்கும், டிஜிட்டலா இருக்கட்டும், ட்ரெண்ட் தானே பேஸ் பண்ணி எல்லாருமே போறாங்க. லைக் இப்ப நம்ம என்ன வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணாலுமே சில ட்ரெண்ட்காக சில வேர்ட்ஸோ இருக்கட்டும், சில உக்கா இருக்கட்டும், இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ சாங்க்குனால இப்போ ஹுக் அப்படின்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது டான்ஸா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும். அந்த ஹுக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து? ஹுக் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணி உட்காந்து எழுதுனே இருந்தால் அது வராது, ப்ராப்பராகவே இருக்காது. அண்ட் மோரோவர் நாங்களும் வந்துட்டு ட்ரெண்டுக்கு ஓடுறோங்க, அப்படி கிடையாது. வி ஆர் ட்ரெண்ட் செட்டர். ஓகே. நாங்கள் வந்துட்டு ட்ரெண்டுக்கு பிடிச்சிட்டு ஓடணும், இந்த ட்ரெண்டில் எல்லாம் ஓடும். அதாவது 100 ஆடு போகுதுன்னா அந்த ஆடு போகிற மந்தியில் நாங்கள் கிடையாது. நாங்கள் தனியாக இருக்க கரடியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுறது தான். அதான் ஒரு இந்திய ஆர்டிஸ்டோட கெத்து. நாங்கள் எழுதுறது தான் ட்ரெண்டை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. உங்கள் ட்ரெண்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச மீடியா சாங்லாம் நான் கேட்டு ஆயிருச்சு, ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. நான் பாட்டு கேட்கறது கிடையாது. இந்திய ஆர்டிஸ்டோட பாட்டு தான் நான் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்திய ஆர்டிஸ்ட்னா அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட், நிறைய தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சென்னையில வந்துட்டு மொமெண்ட்ஸ்னு ஒரு சீன்ஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நம்ம அண்ணா டவர் பார்க்ல வந்து நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இதே சென்னையில ஒரு 100+ ஆர்டிஸ்ட் வந்துட்டு அங்கே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட பாட்டும் பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இவங்களோட பாட்டுலாம் நான் கேட்க 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 எனக்கு சினியில வர பாட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு. ஏன்டா இவங்களோட வழி செம்மையா இருக்குடா, நீங்க என்னடா வழியே இல்லை ஆனா மருந்து சும்மா போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் கேட்கறதுல இவங்களோட சாங்குக்கு வந்துட்டு ரொம்ப அட்மையர் ஆயிட்டேன். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து என்னதான் சினிமால சாங் இருந்தாலும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்றதுன்றது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு. அண்ட் அது நிறையவே வந்து பீப்புள் லைக் வரவேற்கிறாங்க அதை ரொம்பவே. ஸோ இப்போ நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம், ஏன்னா இப்போ ஒரு சிங்கரா ஒரு லிரிக்ஸிஸ்டா நீங்க ஒரு மீடியாக்குள்ள கூட போயிருக்கலாம், நீங்க மூவி கூட பண்ணிருக்கலாம். ஒய் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்? நான் நினைச்சதை நான் ஃப்ரீடமா பேசலாம், நான் நினைச்சதை நான் பண்ணலாம். எனக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு ஓனர் கிடையாது, நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஓனர், இது என்னோட கம்பெனி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்ணேன், நான் ஒருத்தனா போகக்கூடாது. ஏன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் போறேன். நெக்ஸ்ட் நான் டைரெக்ஷன் போகும்போது அப்போ இதுக்காகவே நம்ம லைஃபே ஒருத்தன் ரேப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கூட கூப்பிட்டு போயிடுறேன். எங்களோட அதுக்கு ஒரு குரூப் பேர் வச்சிருக்கேன், ஹிப் ஹாப் பிரதர்ஸ். அது பிரதர்ஸ்னா வந்துட்டு வெறும் பசங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஒரு பையனோ பொண்ணு எல்லாரையும் ப்ரோன்னு கூப்பிடுவேன். ஸோ ஹிப் ஹாப் பிரதர்ஸ் போகிற ஸ்டேஜில் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு எம்சி ஹோஸ்ட் பண்ண ஆங்கரிங் பண்ண ஸ்டேஜ் கிடச்சிதுன்னா அந்த ஷோவில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு என்னோட இந்திய ஆல்பமை நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். பண்ணும்போது நான் மட்டும் அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்து, இன்னைக்கு அவங்களுக்கு நேற்று கூட ஒரு பையனுக்கு என்கொயரி வருது, ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து பாட்டு பண்ணி தரீங்களான்னும் போது, பாடலாக அவன் லைஃபாக இருக்கும் போது அவனுக்கு அது ஒரு கூஸ்பம் சீன்ஸ். அது சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம், ஹிப் ஹாப் பிரதர்ஸ்னு சொல்லி. ஓகே, எங்களுக்காக இப்போ உங்களோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், வாட் த ஃபக் இப்படி சொல்லி சொல்லி எனக்கு குழியில தள்ளி டாக்ஸ்ன்ற பேர்ல எங்க பணத்தை அள்ளி, டே கட்டின்னு இருக்க நீ அவுட்டர்ல ஹவுஸ், எங்க மக்கள்ல எல்லாருமே ட்ரீட்டிங் லைக் ஹவுஸ், எங்களை பார்த்துக்க சொன்னா நீ பதுக்கி வைக்கிற 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற, நான் ஃபீல் த டிஸ்கிரிப்ஷன் வாட் ஐம் சேயிங், உங்க புத்தி கேட்டுச்சான் பின்னாடியே கோயிங், கரப்ஷன் மதவெறி ஜாதி பிரச்சனை ஒழிகிறேன்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட அர்ச்சனை, நாட் டாக்கிங் அபவுட் இங்க ஒரே ஒரு கட்சி, வந்தவன் போனவன் சேம் ஒன்லி மச்சு. இதை தாண்டி இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் நான் ப்ரொடியூசரா இருந்திருக்கேன், ஆங்கர் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் என்னோட டெஸ்டினி வந்து சினிமாக்குள்ள போகணும், ஒரு படம் எடுக்கணும், இது எல்லாமே கத்துக்கணும் அப்படின்றது என்கிட்ட சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க கண்டிப்பா ஒருத்தர் படம் எடுக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னா யாரை சொல்வீங்க? அண்ட் வந்து இப்போ நீங்க டைரக்டரா படம் எடுக்க போறீங்கன்னா அப்போ உங்களோட மியூசிக் எப்படி இருக்கும்? யாரை வந்து மியூசிக் டைரக்டரா போடுவீங்க? இந்த 3 கேள்வி. டைரக்டர் நான் தான், யாரை டைரக்டர் நீங்களே தான் பண்ணுவீங்க. ஓகே, அந்த டைரக்ஷன் பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்துட்டு என்ன சீன்ஸ்னா, வேர்ல்ட் ட்ரிப் போனேன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். துபாய்க்கு போயிட்டு வந்தேன். துபாய்க்கு போயிட்டு இங்கேருந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிப்டோ கரன்சி அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களாம் போய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மூவி, நான் ஷார்ட் ஃபிலிம்ஸாக நிறையா என்கிட்ட ஒரு 15 கதை மேலே இருந்துச்சு. நம்ம மூவியாக பண்ணோன்னும் போது நான் ஒரு உண்மை காட்சிகளை வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன். எடுத்து அது பாதியிலே நிற்கிது, என்கிட்ட ஃபண்ட் இல்லாமல். அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்துட்டு ப்ராஸ். ஓகே, பிளான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், நான் ஃபண்ட் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் படம் எடுத்தால் நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்து நான் பணம் சம்பாதிக்கணும், அந்த சீன்ஸே கிடையாது. நான் இப்போ இண்டி ரேப்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா,
என்னோட குரல் வெளியில தெரியணும், என்னோட வழி தெரியணும், என் மக்களோட வழி தெரியணுன்றதுக்காக நான் பண்ணும்போது இந்த மாதிரி சீன்ஸும் வெளியில நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ டார்க் சொசைட்டி. இதை பத்தி வந்துட்டு நம்ம பேசணும், தெரிஞ்சுக்கணும். யாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாது. அவங்க அவங்க என்கிட்ட ஈஸியா சொல்றாங்க. சரி, இப்ப இங்க இருந்து நீங்க போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா, நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடி இங்க இருக்கிற அலைவா இருக்கிற மாதிரி நான் எல்லா வீடியோ போட்டோஸ் அங்க இங்கன்னு எடுத்து போனாங்க. எடுத்துட்டு அங்க போயிட்டு சென்னை பீச்ல இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு போனோம். ஆனா ஆக்சுவலா இருக்கிற இடம் துபாய். இந்த மாதிரி பண்ணும்போது கேட்கும் போது தலை சுத்துதுல. நான் லைவா கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா கூட சோசியல் மீடியால இந்த மாதிரியான சில விஷயங்கள் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி. எஸ், ஓகே. அண்ட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் நீங்க படமா எடுப்பீங்க, ரைட்? ஆமா, ஒரு டாக்குமெண்ட்ரியா ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது டாக்குமெண்ட்ரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணேன், நான் ஒரு மூவியா வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அதே ப்ராஸ்ன்ற சப்ஜெக்ட்ல வந்துட்டு இட்ஸ் அ சைக்கோபேத்தட்டிக் மூவியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன். பட் ஆனா டாக்குமெண்ட்ரி பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஆமா, அதுதான் தெரியணும், வெளியில எல்லாருக்குமே எல்லா கதையும் தெரியணும். ஓகே. அண்ட் இப்போ மியூசிக்குள்ள வரப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் இருந்திருக்கும் இல்லையா? ராப்லயா இருக்கட்டும், நீங்க ஹிப்ஹாப் அவர்களை சொல்லிட்டீங்க, அண்ட் யோகி அவங்கள சொல்லியிருக்கீங்க. அண்ட் நீங்க அவங்களோட சாங்ல நீங்க கேட்டு ரசிச்சு அடிக்கடிக்கு லூப்ல போற ஒரு சாங் எங்களுக்காக ஒருத்தரோட ஒரு சாங் ஒரு 2 லைன், அட்லீஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு லைன் பிடிக்குமோ கூட நீங்க பாருங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவோட பாட்டு வந்துட்டு நாங்க கேட்டிருக்கோம். பாட்டு பேர் வந்து தமிழண்டா. ஓகே. என் நாடு, என் வீடு, என் மக்கள், எந்த தேசம், நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காத்து பேசும் உயிருள்ள வர்ற எந்த தமிழன் பெருமை, தமிழன் உலகை ஆண்ட கதைகளின் உண்மை, கலை அறிவியல் மருத்துவம் அனைத்திலும் சிறந்து விளங்கிய தமிழினம் உலகிற்கு கலாச்சாரம் என்றெல்லாம் வெற்றி கட்டு கொடுத்து எல்லோரையும் ஆழ வைத்த எங்கள் தமிழ் குணம் தாழ்ந்தவராம் நாம் இல்லை, ஒரு போதும் இல்லை, அடிமையாய் வாழ்ந்தது போதும், அரச பரம்பரை உலகை உணர்வை 8 திக்கு நாம் புகழை பரவசை, அகத்திய மருத்துவம் மகத்துவம் அனைத்தையும் அழித்தன பிற மொழி தமிழது திறத்த முன்னந்திட உயர்ந்திட அல்ல என்ன எழுந்திட உலக தமிழனே ஒன்று கூடுவோம் வா. இது வந்துட்டு ஆதியானோட பாட்டு. அந்த ஆல்பமே நான் ரிப்பீட்டடா வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன். கற்போம் கற்பிப்போம் சொல்லிட்டு நல்ல நல்ல லைன்ஸ். பாக்கை தூக்கி போடு, புத்தகம் கையில் எடு, வன்முறை வேண்டாம் என்று வேண்டி கேட்டும் கொள்ளும் நாடு, அமைதியை நாடு, அறிவினை தேடு, எடினி ஏடு, வெற்றி நடைபோடு. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனலா பாட்டு கேட்கதான். ஓகே. அண்ட் அடுத்து வேற யாரோட? யோகி பி அண்ணாவோட ட்ராக் வந்துட்டு வாழ்க்கை ஒரு போர்க்களம் வெட்டையாடு. அதுல அந்த ட்ராக்ல அது லிரிக் எனக்கு சடனாக உட்கார மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துட்டு கேட்டுதான் அப்படியே பழகிருச்சு எனக்கு. ஓகே. அண்ட் இதை தாண்டி இப்போ இந்த மாதிரி இண்டிபெண்டா ஆல்பம் பண்ற நிறைய பேரோட சாங் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? உங்களோட தாண்டி பர்சனலி கேட்டு உங்களுக்கு பிடிச்ச, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, அசுல் கோலாரா இருக்கட்டும் அண்ட் ஆவக் பிரதர்ஸ், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிஸ்டே போகலாம் ரேப்னாலே. ஸோ அப்படி நீங்க பர்சனலி கேட்ட ஒருத்தரோட சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்? ஒருத்தரோட சாங் நான் சொல்ல முடியாது. நான் ஒரு சில ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்றேன். இந்த டியூட்ஸ் இன் மெட்ராஸ்னு ஒரு டீம் இருக்கு நம்ம சென்னையில. தர லோக்கல் பசங்கன்னு ஒரு டீம் ஒன்று இருக்கு. அதான் நம்ம அந்த சாண்டி ப்ரோலாம் இருப்பார்ல, ஃபோனுன்னா ஹலோ ஹலோ. இப்போ அவரு, அப்புறம் அந்த டீம்ல வந்து ஸ்லிங்கேடி, பேப்ஸ், வள்ளுவர் ப்ரோ, அது மாதிரி இன்னும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. டியூட்ஸ் இன் மெட்ராஸ், நிகவித்ரன், எம்சிஏஜி, பாலாடி, தலை, ஷேக், இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு டீம். அண்ட் மோர் ஒரு இண்டிவிஜுவலா வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ல பிடிச்ச பாட்டு வந்துட்டு என்னன்னா இந்த லேப்னு ஒரு பாட்டு. அது வந்துட்டு நாங்க 4 பேர் ஸ்பைடர்வர்ஸ், எங்க பாட்டு கேட்க போது டைனோசர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. டீப்னு ஒரு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்லி அப்படின்ற ஒரு ப்ரோ, அண்ட் லியோலாம் ஒரு மாதிரி அல்ட்டி அந்த ஆள்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட். அண்ட் லிரிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இழுத்த பர்சன் யாருன்னா ரேப் கிட்னு ஒரு பிரதர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட பாட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா சும்மா ஒரு 2 லைன், நீ குடிச்சுன்னு இருக்க ஒயினை, நான் பிடிச்சுன்னு இருக்கேன் லைனை, இது ரெண்டுமே நிற்கிற பார்ல நிறைய சரக்கு இருக்குது கையில, உன்னோட போதை பாட்டில் என்னோட போதை பாட்டில், எதுவே நம்ம எடுத்துக்கோ ஃப்ரம் லோக்கல் டு குளோபலி, நான் போவேன் சிவப்பு கம்பளம், பல லட்சம் ரூபாய் சம்பளம், வாகை சூடி வந்தாலும் வாழ்வேன் நான் ஹம்பலா, வார்த்தை மாற மாட்டேன் என்னைக்கு என்ன நம்பலாம். ஸோ இந்த மாதிரி ரேப் கிட்னு அந்த மாதிரி இவங்கள இதை பத்தி பேசினா நம்ம ஒரு தனி இன்டர்வியூ வைக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ரீ ஸ்டைல்ல பாரு வரின்ட்டு ஒரு பையன் வருது, ஃப்ரீ ஸ்டைல்லாம் கதற விடுவான். இப்போ என் குரூல இருக்கிறவங்களே வந்துட்டு என்னோட தம்பி கிரிக்கெட் பிளேயர், அவனை வந்துட்டு பாட்டு அப்பத்துலேருந்து என் கூட பாடிட்டு இருப்பாங்க. சிம்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழவேற்காடு இங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம குரூல வந்துருப்பாங்க. அவங்களோட வார்த்தையும் நல்லா இருக்கும், வலிகள் நிறைய இருக்கும் இண்டியில. இந்த மாதிரி எனக்கு பீட் போட்டு தரவன் நவீன் சொல்லிட்டு, அண்ட் ரித்து ஜனா எனக்கு வீடியோ எடுத்து தரவங்க, அவங்களோட வார்த்தைகளும் வாவ் அப்படி இருக்கும். ஆனா எங்களுக்குலாம் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ புதுசா போற ஸ்டேஜ்லாம்
கானா சிங்கர்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போறேன். ஓகே. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருச்சு, நாங்க வந்துட்டு ரேப் பாடி முடிச்சுட்டு நான் கூட்டிட்டு போன கானா பாடும்போது என்ன இது கானாவான்ட்டு ஒரு மாதிரி இழிவா பாக்குற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சென்னையில இப்பதான் பிரியாணி ஃபேமஸ்ன்றாங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் கானா தான். ஃபாரின்ல வேணா நம்மளுக்கு டூபேக் எமினம்னு பேசிக்கலாம், இங்கெல்லாம் புண்ணியர் பழனியப்பா தான் நம்மளுக்குலாம். ஸோ அதனால இவங்களோட பாட்டு தான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னால முடிஞ்சது நான் ஒரு கானா சிங்கர்ஸை கூட கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல நான் பாட வைக்கிறேன். எந்த ஸ்டேஜ்ல வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களே வந்துட்டு அடுத்த ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு எங்களை கூப்பிட்டு அவங்களாம் பாட வைங்கன்னு சொன்னாங்க. ஓகே, சீனு நிலைமை மாறுது, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும், கானாக்கு வரவேற்பு கொடுக்கணும். இதுக்கும் அதுக்கும் சலிச்சது கிடையாது. ரேப் பாடுறவங்க கெத்து, கானா பாடுறவங்க மொக்கான்லாம் கிடையாது. இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. இது ஒரு கலைனா இது ஒரு கலை அப்படின்னு. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ ஒரு டில்லுலு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்றீங்க, ஓகேவா? அந்த படத்துல மியூசிக்கு நீங்க யாரா 2 பேரை வந்து கொலாப் பண்ணலாம். ஓகே. அதாவது நீங்களும் அதுல பண்றீங்க, உங்களோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் நீங்க அதுல பண்றீங்க. 2 மியூசிக் டைரக்டரை நீங்க கொலாப் பண்ணலாம் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்களை தான் நான் காட்ட முடியும். நிகவித்ரன் ப்ரோ வந்துட்டு நான் மியூசிக் வந்துட்டு கூப்பிட்டுப்பேன். நான் ஒரு படம் ஒன்று வந்துருக்கு பண்ணலாம் நான் மாசா அப்படின்னு சொல்லிட்டு. சினியில வந்துட்டு யாரை கூப்பிடுறதுன்னா நிறைய சாய்ஸ், நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைட்ல இப்போ வந்தாங்களாம் எனக்குலாம் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. ஓகே. கொஞ்சம் பின்னாடி நம்ம அப்படியே நம்ம அந்த அங்கீகாரம் இல்லாத ஆர்டிஸ்ட்க்கும் போகலாம். நம்ம சாம்சி அண்ணன் எல்லாம் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அண்ணன் கூட எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ஹீரோவா நான் வந்துட்டு எஸ்டிஆரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே, பட் எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில ஹீரோவா எனக்கு விவேக் சார் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதர் கலாச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலாம், ஆனா அவர் வந்துட்டு தன்னோட காமெடி மூலியமா ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு சொல்றாரு, சோஷியல் மெசேஜ் வந்து. ஸோ அதனால அவரோட பெரிய ஃபேன். அவர் இருந்திருந்தாருன்னா அவரை நான் நடிக்க வச்சிருப்பேன் நான். ஸோ அதுதான். ஓகே, இப்போ வந்து சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸோ அதை நம்ம போயிடலாம். ஓகே. இப்போ தமிழ் ரேப்னாலே ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ல தமிழ் ரேப்பருக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் லெவல்னா எங்களுக்கு சரியான லேபிள் கிடைக்கல. எங்களுக்கு லேபிள் வந்துட்டு கிடைச்சதுன்னா எல்லாரோட லைஃபும் மாறும், எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் வரும், எல்லாருமே தெரியும். அப்புறம் மீடியாவில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும். இந்த ரேப்பருக்கு பண்ணான்னும் போது அப்போ இன்னொரு ரேப்பருக்கு அது வீட்டில் சாப்பாடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி லேபிள்லாம் வந்துட்டு எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க தேடி போனாலும் வெயிட் பண்ண சொல்றாங்க. அது என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் லாங்குவேஜ்ல ரேப் யூஸ் பண்ணும்போது டஃபா இருக்குமா, இல்ல ஸ்லாங் மாத்தும் போது எப்படி இருக்கும்? போயட்ரி பேலன்ஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்க? செம்மையா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். தூய தமிழ் யூஸ் பண்ணா வாவ், அப்படி என்னடா நம்ம தமிழ் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் பண்ணும்போது லோக்கல் தமிழ் அது நம்மளுக்கு இங்க சென்னை தமிழ் அது ஈஸியா வரும். ஸோ இங்க இருந்து மாற்றும் போது ஃப்ளோ மாற்றும் போது தமிழ் இப்போ இங்கேருந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் போகும்போது புதுசா ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், கத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயம். மற்றபடி தமிழ்ல பண்றது அவசரமா இருக்கும். ஏன்னா ஃபாரினர்ல தமிழ் ரேப்பை வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கேட்டாங்க. நம்மளோட வார்த்தை நல்லா இருக்கும், தமிழ் நல்ல அழகு இல்ல அது நல்லா இருக்கும். ஆமா. ஓகே. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ விசஸ் ஸ்டேஜ் எங்க உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கும்? ஸ்டேஜ். த ரீசன் என்ன, நம்மளோட பாட்டு நம்ம மட்டும் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ ஒரு நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால நல்லா இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக். அதுக்கு தானே பாட்டு பண்றோம், எல்லாருமே கேட்கணும் நம்ம பாட்டு. ஓகே. ஸோ அதனால தான். ஸோ உங்களை வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை எப்படி வந்து ரிமெம்பர் பண்ணணும், ஐ மீன் உங்களை எப்படி வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆசை? இல்லை ஒரு டான்ஸராவா, இல்லை சிங்கராவா, இல்லை ஒரு டைரக்டராவா உங்களோட ஃபியூச்சர்ல? ஒரு புது வழியா எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னத்துல மட்டும் ட்ரை பண்ணி லைஃப்ல விட்டுட்டோம்னா லைஃபே போயிருச்சுன்னு கிடையாது. நிறைய விஷயத்த கத்துக்கலாம், எதனா ஒன்று கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்தாலும் திடீர்னு ஒரு இப்போ முந்தா நேரத்து வந்துட்டு ஆனால் கோரியோகிராஃப் பண்றேன் என்னன்னு கேட்குறான். இவ்வளோ தரணும் போது நான் இந்த வயசுல பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. இன்னும் போது படத்துல ஒன்று பண்ணியிருக்கேன், அவங்க இந்த சைட்ல இருந்து கூப்பிட்றாங்க, டான்ஸ் எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, எல்லாம் நான் கத்துக்கின ஸ்கில்ல இருந்து இப்போ ஒருத்தன் அங்கங்கே கை கொடுக்கும் போது ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்றேன் நான். ஓகே. அண்ட் இப்போ உங்களோட லாஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்ன போயிட்டு இருக்கு? டைச்சிக்கோன்னு ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஒரு மூவில வந்துட்டு நான் ரெண்டு பாட்டு வந்துட்டு பண்ணியிருக்கேன், ஓப்பனிங் சாங்கும் மிட் சாங்கும். ஆக்டர் ஜெயோட கருப்பர் நகரம்னு வருது, அதுல நம்ம அண்ணங்க தான் வந்துட்டு கூட்டிட்டு போய் இது பண்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் நான் வந்துட்டு ரஞ்சித் அண்ணாவோட மார்கழி மக்கள் இசையில வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு எங்களை வந்துட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கு நம்ம ஏரியாவில் இருந்தவங்க சப்போர்ட், மதன் அண்ணா, அதுக்கப்புறம் உமேஷ் ப்ரோ, உதய அண்ணா, இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு அங்கே கிடச்சிது. அதை பார்த்துட்டு எனக்கு இங்கே கூப்பிட்டாங்க. இப்போ இதில் நான் படத்தில் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோட டைச்சிக்கோன்ற பாட்டு
அண்ட் தென் என்னோட இன்னொரு பாட்டு ஒன்று எப்படின்னா, ஏன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஒரு ஜாலியான ஒரு பாட்டு பண்ணலாம், ஒரு லவ் பாட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லவ்னாலே என்னோட சப்ஜெக்ட்ல லஸ்ட் பிளஸ் லவ் தான் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். அதான் லவ். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நான் பாட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். இதெல்லாம் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட் உறக்க சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் 5 ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ. அண்ட் இப்போ நீங்க நிறைய சாங் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய அப்கமிங்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த சாங் சொல்வீங்க நீங்க பண்ணதுலயே? நான் பண்ணதுலயே நல்ல கேள்வி. இதுவரை நான் கூட யோசிச்சது கிடையாது. எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அம்மாவோட பாட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல நான். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக தமிழில் வந்துட்டு எடுத்துடலாம். அப்பாது வந்துட்டு லோக்கல் தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கருவினில் இருந்து இந்த உலகில் பிறந்து பறந்து இறந்து செல்வதற்கு முக்கிய காரணம் எனது தாய்ப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் துளியும் ஈடாகாது இந்த உலகத்தை கொடுத்தாலும் 10 மாதம் என்னை பக்குவமாய் பார்த்தாள் துன்பம் துயரம் எல்லாம் தனியா நின்று ஏற்றாள் தன் வாழ்க்கையை மறந்தவள் எனக்காக இருந்தாள் என் கஷ்டத்தில் நஷ்டத்தில் கூடவே இருப்பாள் நான் தவறி விழுந்தால் அவள் கண்களில் வைரம் ஒப்பிட முடியாத அந்த கண்ணீரின் உயரம் நான் வாடி இருந்தால் அவள் மழலையின் பேச்சு எனக்காக துடி துடிக்கும் தாயின் மூச்சு கஷ்டத்தை காட்டாத யுவராணி மனசார பரிமாறும் மகாராணி எந்த வஞ்சம் இல்லாமல் பிஞ்சு மனசோடு நடமாடும் கோவில் அவள் எந்த தேவி சாமி கொடுத்தது எல்லாம் போதுமே நீ உந்தன் கரங்களை பிடித்து நான் வாழ்வேனே நீ நான் உண்பதும் உடுப்பதும் இருந்ததும் இருப்பதும் அனைத்துக்கும் முக்கியம் காரணம் நீ அம்மா என்ற சொல்லில் அகிலம் அடங்கும் நீ வணங்கும் தெய்வம் தாய் சொல்லில் நடுங்கும் சதை இல்லாத சடலமும் கல் என்ற கடவுளும் தாய் என்று சொன்னால் வந்து பாதத்தை வணங்கும். உங்களோட கெரியரை வந்து அடுத்தடுத்து கொண்டு போக எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாட்லைட்லாம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya.